ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஓட்டு போடுற டே, நாளைக்கு எலக்ஷன் டே, என்ன வேணாலும் சொல்லலாம். வோட்டர்ஸ் டே. நம்ம வந்து ஒரு முதலமைச்சர தேர்ந்தெடுக்கிற ஒரு டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஃபைனலா வந்து 100 நாள், 200 நாள் இந்த எல்லாத்தினாலையும் தாண்டி நாளைக்கு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் வரப்போகுது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஓட்டு போட உரிமை இருக்கு. மறக்காம எல்லாருமே ஓட்டு போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சில அப்டேட்ஸ் வந்து ஜெயிலர் படத்தை பத்தி ஷேர் பண்ணி விட்டாரு. ஏன்னா ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. ஸோ அந்த படமானது வந்து இப்போ ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இந்த படத்துடைய அந்த ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்றது சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கட்சி பிடிக்குமோ, எந்த ஒரு பார்ட்டி பிடிக்குமோ அதுக்கு ஓட்டு போட சொல்லிட்டு இருக்காங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, இப்ப சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், அதே மாரி சரத்குமார் அவர்களா இருக்கட்டும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாகட்டும், கமல்ஹாசன் சார் அவர்களாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒப்பீனியன்ஸ பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ் தளத்தில ஷேர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் சரி, கமல்ஹாசன் சார் அவர்களும் சரி, இப்போ வரக்கூடிய அந்த முதல்வர் அப்படின்றது டிவிக்கே தான் வரணும் அப்படின்ற மாதிரி நெறைய இடத்துல விரும்புனது உண்மையான விஷயம் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதை தொடர்ந்து வந்து அடுத்து யார் வரப்போறா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா மே 4ஆம் தேதி தான் அதோட ரிசல்ட்டே வரும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் இடம் யார் வருவா? இந்த மாதிரி பிரெடிக்ஷன்ஸ் அப்படின்ற நெறைய வந்து சர்வேல எடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா, சரியான கணிப்பு அப்படின்றது உண்மையான மக்களோட அந்த ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா தான் தெரியும். அதில வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இதே மாதிரி நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணிருங்க. சினிமா ரிலேட்டடா இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.